சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புளியமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சிம்ம ராசி ஐப்பசி மாத பலன் 2025. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துகள். நிகழ மங்களகரமான விஸ்வாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 7வது மாதம் ஐப்பசி மாதம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் துலா ராசியில நீச்சகதியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த ஐப்பசி மாதம். இந்த துலா ராசியோட அதிபதி யாருன்னா சுக்கிரன். ரிஷப ராசிக்கும் அதிபதி சுக்கிரன் தான். ஆனா துலா ராசியில தான் அவர் மூலத்திரிகோணம் அடைகிறார். மூலத்திரிகோணம் அப்படின்னா ஒரு கிரகம் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அவருடைய ஆதிக்கம் நிறைந்ததாக சொல்லப்படுறதுதான் மூலத்திரிகோணம். அப்ப துலா ராசிங்கிறது சுக்கிரனுடைய மூலத்திரிகோணம், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி. இந்த சுக்கிரனுடைய அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியுடைய ஆதிக்கம் நிறைந்த மாதம் ஐப்பசி மாதம். ஐப்பசி மாசம் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தீபாவளி. அது தீபாவளியே பார்த்தீங்கன்னா லட்சுமி பூஜை தான். அன்றைய தினம் அதிகாலை எழுந்து எண்ணெய் தேய்த்து குளித்து லட்சுமி பூஜை செய்ய வேண்டும். வீட்டிலே நெய் விளக்கு ஏற்றி தாமரை மலர்களால் மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்தாலும் சரி, பெருமாள் கோயிலே தாயார் சன்னதிக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்தாலும் சரி, அன்றைய தினம் மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி கேதார கௌரி விரதம். அன்றைய தினம் விரதம் இருந்து அம்பாளை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் தேதி ஐப்பசி மாசம் 10ஆம் தேதி சூரசம்ஹாரம். 6 நாளும் 6, அதாவது பிரதமை, துவிதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, இந்த 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு, திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, அதே போல பார்த்தீங்கன்னா முக்கியமாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சூரசம்ஹாரம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஐப்பசி மாசம் 11ஆம் தேதி வாஸ்து நாள். அன்றைய தினம் வீடு கட்டுவதற்கு, கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு சிறப்பான நாள். இந்த மாசம் தான் நவ கிரகத்துல சந்திரன் பிறந்தது. இந்த மாசம் ஒரு தடவையாவது துலா ஸ்நானம், அதாவது ஸ்ரீரங்கம் சென்று அங்க காவிரி ஆற்றிலே புனித நதி நீராடுவது சிறப்பு. ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஐப்பசி மாதத்திலே சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சூரியன். உங்க ராசிநாதன் சூரியன் இந்த மாசம் உள்ள நீச்சகதியில 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 3ஆம் இடங்கிறது இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அதே போல கீர்த்தி, புகழ், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய இடம். 3ஆம் இடத்துல நீச்சகதியில சஞ்சரிக்க போகிறார். அப்ப பொதுவாகவே ராசிநாதன் வலிமையாக இருக்க வேண்டும். அப்ப இந்த மாதம் முழுவதும் சிவபெருமான் வழிபாடு செய்ய வேண்டும். சூரியனோட அதிதேவதை சிவபெருமான். சிவபெருமானுக்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வது, பிரதோஷ வழிபாடு செய்வது, அன்னாபிஷேக வழிபாடு செய்வது, இந்த மாதிரியான சிவபெருமான் வழிபாடு செய்வது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிக அற்புதமான வழிபாடாக இருக்கும். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்த குரு அதிசாரமா 12ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிக்க போகிறார். இதனால சுப விரயங்கள் அதிகமாகும். வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும். அதே போல பாத்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும். 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் இல்லையா? அப்ப உச்சமாகி குரு சஞ்சரிக்கிறார் 12ஆம் இடத்துல. அப்படிங்கும் பொழுது சுப விரயங்கள் கூடும். செலவுகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடம், அதாவது வாக்கு, தனம், குடும்பம், வருமானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதரஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம். இந்த 2க்கும் 11க்கும் உடையவர் யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 7ஆம் தேதி வரை. 3ஆம் இடத்துல புதன் சஞ்சரிப்பது யோகம். 2ஆம் இடத்து அதிபதி 3ல சஞ்சரிப்பது யோகம். இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய ஒப்பந்தம் கையெழுத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே இளைய சகோதர வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, எடுப்பிலேயே தடை இல்லாமல் கைகூடக்கூடிய அமைப்பு. அதே போல கமிஷன், ஏஜென்சி, தொழில் செய்பவர்களுக்கு யோகமான காலம். 11ஆம் இடத்து அதிபதி அவர் தான் இல்லையா? 11ஆம் இடத்து அதிபதி 3ல இருக்கார் அப்படின்னா அது 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம், இந்த ஒன்று மூலமாக லாபம், அதாவது புதிய கான்ட்ராக்ட், ஏதாவது அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் எதிர்பார்த்தவர்களுக்கு யோகம். இந்த கமிஷன், ஏஜென்சி, தொழில் செய்பவர்களுக்கு அமோக லாபத்தை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். 7ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். 4ஆம் இடங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகன, மனை, தாயார், சொத்து, சுகஸ்தானம். உச்சமாகி கடகராசியில உச்சமாகி சஞ்சரிக்கக்கூடிய குரு 5வது பார்வையாக குரு பார்வையில சஞ்சரிக்க போகிறார்.
அப்போ இது வந்து ஒரு சிறப்பான நிலை. அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதி 4, 2ஆம் இடம் வருமானம், 4ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார், குருவுடைய பார்வையில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம். அதாவது வண்டி வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம், ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வீடு வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு யோகம், தாய் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடத்து அதிபதி அவர் தான் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடத்துல செஞ்சரிக்கும் பொழுது அதாவது அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு, உங்களுடைய இடமோ நிலமோ நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு நல்ல இடம் வந்து உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து எல்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம், இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானத்துல 16ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். ஆனா நீச்ச கதியில செஞ்சிருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா தொழில் அதாவது 10ஆம் இடத்து அதிபதி 2ல செஞ்சரிப்பது யோகம், 3ஆம் இடத்து அதிபதி 2ல செஞ்சரிப்பது யோகம். ஆனா நீச்ச கதியில 16ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறார். அதனால மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். 16ஆம் தேதி வரை வெள்ளிக்கிழமையில தாயார் சன்னதி, பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு நெய்விளக்கேற்றி மல்லிகை பூ சாற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா சுக்கிரனுடைய அதிதேவதை மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது சுக்கிரன் வந்து கையிருப்பு பணத்துக்கு அதிபதி. அப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதார சம்பந்தமாக தட்டுப்பாடு இல்லாமல் பொருளாதாரம் சரளமாக புழங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது. 16ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிக்க போகிறார். 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல ஆட்சி. இது ஒரு சிறப்பான நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். இளைய சகோதர வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாமியார் வழி அனுகூலங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடங்கிறது தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் ஒரு வாடிக்கையாளர்கள்லாம் பெருகக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். இந்த 4க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல செஞ்சரிக்கிறார். எது வரைக்கும்னா 10ஆம் தேதி வரை. அப்போ 3ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம். ஏன்னா ஒரு 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம். வெற்றிக்கு கிரகம் எதுன்னா செவ்வாய். அப்போ எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய புகழ், கீர்த்தியை உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதாவது ஏதாவது கான்ட்ராக்டு, அதாவது ரோடு கான்ட்ராக்டோ, நிலம் சம்பந்தமாக ரோடு கான்ட்ராக்டோ, வீடு கான்ட்ராக்டோ, இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி. அதாவது குரு வேற பார்க்குறார். குரு அதிசாரமாக கடகத்தில் வந்த குரு 5வது பார்வையாக பார்க்குறார். அப்போ செவ்வாயை குரு பார்க்குறார். செவ்வாய் ஆட்சி 3ஆம் இடத்துல, 3ஆம் அதிபதி 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி, 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி ஆட்சி, 12ஆம் இடத்துல குரு உச்சம், இந்த மாதிரியான யோகமான டைம். அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி ஆட்சி அப்படின்னா நிலம், இட சம்பந்தமான யோகம். அதாவது பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு யோகம், வீடு வாங்கி விற்பனை செய்பவர்களுக்கு யோகம், இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, தாய் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா அவர் தான் 9ஆம் அதிபதி, தந்தை வழி அனுகூலங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சம்பந்தமாக தொலைதூர பயணம், வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள், அதிர்ஷ்டம் வந்து சேரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் செவ்வாய் இருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் நீச்சம். சிவபெருமான் ஞாயிற்றுக்கிழமையிலே சிவபெருமான் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு, அன்னாபிஷேக வழிபாடு செய்வது சிறப்பு. மகாலட்சுமி வழிபாடு, ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாகி 16ஆம் தேதி வரை செஞ்சிருக்கிறதுனால மகாலட்சுமி வெள்ளிக்கிழமையில பெருமாள் கோயிலில் தாயார் சன்னதிக்கு சன்னதியில் நெய்விளக்கேற்றி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு செய்யும் பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஐப்பசி மாதம் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய மாதமாகவும், அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானங்கள் உயரக்கூடிய அமைப்பாகவும், பொருளாதார சம்பந்தமான தடைகள் விலகக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.